அனைவருக்கும் வணக்கம். சுபம் மாரிமுத்து ஜோதிடர், திருப்பூரிலிருந்து. இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு பதிவு உங்களிடம் சமர்ப்பிக்கிறேன். வீட்டில் நீங்களே எளிய பரிகாரத்தை நீங்களே செய்யலாம். கண் திருஷ்டி ஒரு குடும்பத்தில் அதிகமாக இருக்குது, அது நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு எளிய பரிகாரத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அதை நீங்கள் செய்து வாங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் அதோடு நிவர்த்தி ஆகிடும். வீட்டுக்குள்ள நெகட்டிவான எனர்ஜி எப்பவுமே இருக்காது. இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். அப்போது என்ன ஒரு கான்செப்ட்னு கேட்டிங்கன்னா, சிவப்பு கொய்யாப்பழம். சிவப்பு கொய்யாப்பழத்தை ரெண்டாக அறுத்து வீட்டுக்கு முன்னாடி அந்த நிலவுக்கு வெளியில் அந்த வீதியை பார்த்து வைக்கணும். சிவப்பு கொய்யா பழத்தை ரெண்டா அறுத்து வீதியை பார்த்து வைக்கணும். நம்ம வீட்டை பார்த்து வைக்கக்கூடாது, வீதியை பார்த்து வைக்கணும். அந்த போற ரோட்ல அதை வச்சீங்கன்னா அந்த வீட்டை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ முதல்ல அந்த சிவப்பு கொய்யா பழத்து மேல கண் பார்வை வரும். அந்த கண் பார்வை வந்து அந்த பழத்துல இழுத்துக்கும். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள அந்த நெகட்டிவான எனர்ஜியை உள்ள விடாது. பாசிட்டிவான எனர்ஜி வீட்டுக்குள்ள இருக்கிறது அப்படியே இருக்கும். இந்த சிவப்பு கொய்யா பழத்தை எளிய பரிகாரத்தை நீங்களே வீட்டில் செய்யுங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய குடும்பத்தில் எலுமிச்சம் பழத்தை நம்ம அறுத்து அதுக்கப்புறம் குங்குமத்தை தொடவி அப்புறம் கொண்டு போய் அதை சிவப்பாக கொண்டு போய் நம்ம மாற்றி அதை வைக்கிறோம். அதுக்கு இயற்கையாகவே சிவப்பு கொய்யாப்பழம் இயற்கையாகவே இறைவன் படைத்து வச்சிருக்காரு. அந்த கொய்யாப்பழம் என்னைக்குமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்துட்டு போனாலே ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்தது. சிவனுக்கு கடவுளுக்கு நிறைய பிடிச்சதுலேயே கொய்யாப்பழம் வந்து கனிகள்லேயே மிகப்பெரிய உயர்ந்த கனி. அந்த கனியை நீங்கள் இந்த மாதிரி முறையாக செய்து வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே குடும்பத்துக்குள்ளே வராது. கண் திருஷ்டி, ஓமளிப்பு, ஏதாவது சூனியங்கள், ஏதாவது தோஷங்கள், நெகட்டிவான எனர்ஜிகள் எது இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்தை விட்டு போயிடும். அதுக்கப்புறம் அந்த கொய்யாப்பழத்தை அன்னைக்கே ஒரு நாள் எடுத்து காலையில் சூரிய உதயமாகி சூரிய அஸ்தமனம் முடிஞ்சிருச்சுன்னா அந்த பழத்தெல்லாம் எடுத்து வச்சு ஓடுற தண்ணியில் விட்டுறலாம், இல்லை தண்ணிக்குள்ளே போட்டுடலாம், இல்லை கால் மிதிவிடாத இடத்துல போட்டுடலாம். நீங்கள் இதை செய்து பாருங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. அப்போ இந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் வரணும்னா இந்த எளிய பரிகாரத்தை நீங்களே செய்துட்டு வாங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நிறைய ஜோதிடம் பார்க்க வர்றாங்க. அவங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் நமக்கு கொடுக்குறோம். வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்ந்தாலே நம்மளுக்கு வெளியிருந்து பிரச்சனை வீட்டுக்குள்ளே வராது. அதற்காகத்தான் இந்த எளிய பரிகாரம். இதை நீங்கள் மனதார செய்துட்டு வாங்க. உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் வராது. இது எல்லாமே ஆரம்ப காலத்தில் முன்னோர்கள் வகுத்து வச்ச எளிய பரிகாரம் தான். இந்த பரிகாரம் உங்களுக்கு அதிகாரமாக இருந்து உங்களுக்கு அது நல்லபடியாக செயல்படும். இந்த பரிகாரத்தை மனதார செய்யுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். கீழே போயிட்டு இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் ஏதாவதுன்னா கேட்டுக்கலாம், ஃபோன் பண்ணி கேளுங்க. எல்லா பதிலும் உங்களுக்கு கரெக்டாக சொல்லுவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெய்லி ஒரு பதிவு உங்கள் இடத்துக்கே வருது. நன்றி, வணக்கம்.